ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ கடைகளெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கிற போது நமக்கு முட்டை போண்டா மேலே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. எந்த கப்பில் கடலை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் சேர்த்திங்கன்னா போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கூட 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாம். சமையல் சோடா சேர்க்கிற போது நமக்கு போண்டா நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வருங்க. 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக தேவைப்படாது. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்திடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. பாருங்க, மாவை கட்டி எதுவும் இல்லாம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருந்துச்சுன்னா தாங்க நமக்கு முட்டையில கோட் ஆகும். ஒருவேளை ரொம்பவே இலகி இருந்தாலும் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்பவே திக்கா இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது முட்டை போண்டா பண்றதுக்கு நான் 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். மிளகுத்தூள் சேர்க்கிற போது நமக்கு முட்டை போண்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. ஒருவேளை மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம், அதுலயும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப மிளகுத்தூளையும் உப்பையும் நல்லா கலந்து எடுத்தாச்சா. இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டை மேல அப்படியே தூவி விட்டுறலாம். மிளகுத்தூளையும் உப்பையும் நம்ம தனித்தனியா தூவி விட்டுற போது முட்டைக்குள்ள உப்பு காரம் அந்த அளவுக்கு இறங்கி இருக்காதுங்க. இது மாதிரி ஒன்னா கலந்து தூவி விட்டுற போதுதான் முட்டையில உப்பு காரம் இறங்கி இருக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முட்டை போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டைய மாவுல டிப் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, இது மாதிரி முட்டை மேல மாவை எடுத்து விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. அப்பதான் நமக்கு உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வருங்க. ஹைல இருந்துச்சுன்னா மேல சீக்கிரமா கார் மாறிடும், உள்ள மாவு சரி வர வெந்திருக்காது. கொஞ்சமா இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஒன்னுடன் ஒட்டாம இருக்கும். நம்ம முட்டையை நீளவாக்குல கட் பண்றதை விட இது மாதிரி குறுக்க கட் பண்ற போது தாங்க முட்டை போண்டா ரவுண்ட் ரவுண்டா பாக்கிறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப முட்டை போண்டா ஒரு சைடு பொரிட்டுங்க, பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இப்ப முட்டை போண்டா ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு, அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆனதும் வெளியில எடுத்துடுங்க. இந்த முட்டை போண்டா வீட்டுல முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, டீ காஃபி போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மேல நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வீட்டுல குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப முட்டை போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. மேல இருக்கிற மாவு சீக்கிரமாவே வெந்துருங்க, ஏன்னா முட்டை நம்ம ஃபர்ஸ்டே வேக வச்சுதான் சேர்த்திருக்கோம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஆனதும் இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா முட்டை போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான முட்டை போண்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.